السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், லுஹாவுடைய நேரம், லுஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த திக்ரை நாம் 313 தடவைகள் ஓதுவோம். நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹினுடைய உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய திக்கர், ரிஸ்கை பல மடங்கு அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு திக்கர், நம்முடைய தொழிலிலே வருமானத்தை இரட்டிப்பாக்கி தரக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் கண்ணியமான ரமலானினுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த லுஹாவுடைய தொழுகையை தொழுதால் ஒரு ஃபர்லான தொழுகையை தொழுத நன்மையை அல்லாஹ் இந்த ரமலானினுடைய மாதத்திலே நமக்கு வழங்குகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் இந்த லுஹாவுடைய தொழுகையை வளமையாக தொழுது வருகிறார்களோ, அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையில் உள்ள வறுமையை அல்லாஹ் எடுத்து விடுகின்றான். அவருடைய வாழ்க்கையில் ஒருபோதும் வறுமை ஏற்படாது என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு தொழுகை இந்த லுஹாவுடைய தொழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த லுஹாவுடைய நேரம் எப்பொழுது ஆரம்பமாகின்றது என்றால், சூரியன் உதயமானதிலிருந்து ஒரு அரை மணித்தியாலம் கழித்ததிலிருந்து லுஹருடைய அதானுக்கு இடைப்பட்ட நேரம் லுஹாவுடைய நேரமாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் நாம் இந்த லுஹாவுடைய தொழுகையை தொழுவோம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த லுஹாவுடைய தொழுகையை வளமையாக தொழுது வருபவர்களாக இருந்தார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு தொழுகை இந்த லுஹாவுடைய தொழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை தொழுதுவிட்டு நாம் இந்த திக்ரை 313 தடவைகள் ஓதுவோம். அல்லாஹ்வினுடைய அழகிய திருநாமங்கள், நாம் அல்லாஹ்விடம் உதவி தேடுகின்ற பொழுது, நாம் அல்லாஹ்வை அழைக்கக்கூடிய நேரம், அல்லாஹ்வுடைய இந்த திருநாமங்களை கொண்டு நாம் அல்லாஹ்வை அழைக்க வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். நாம் இதனை கொண்டு அல்லாஹ்வை அழைத்தால் நிச்சயம் அல்லாஹ் நமக்கு பதில் வழங்குகின்றான். என்ன திருநாமம் என்றால், யா மாலிகுல் முல்க். யா மாலிகுல் முல்க் என்ற இந்த திருநாமத்தை கொண்டு நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் வழங்குவான்.